ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்று டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆதவ அர்ஜுனாவுக்கு மறைமுகமான ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்குங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படணும், அது யாராக இருந்தாலும் சரி, ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் சரி, ஒரு பேராற்றல் மிக்கவராக இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் பேசக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கூட கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். பல்வேறு நேரங்களில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கட்சியினுடைய தலைமைக்கு மீறி பல்வேறு கருத்துகள் பொதுவெளியில் பேசியிருக்கிறாரு. பல நேரங்களில் நாங்கள் கண்டித்திருக்கிறோம். ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் பொதுவெளியில் தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் கட்சியினுடைய மேலிடத்துக்கு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுகிறதுங்கிறது சரி கிடையாது. பல்வேறு நேரங்களில் நாங்கள் கண்டித்திருக்கிறோம். அதை சுட்டி காட்டியிருக்கிறோம். இப்படி பேசாதீங்க அப்படின்னு பல்வேறு நேரங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆனால் மறைமுகமான ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்கிறதுனால தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பொதுவெளியில் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதிமுகவை நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகிறாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாரா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இல்லை ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கி, ஏன்னா இன்னைக்கு அதிமுகவில் நல்லா பழகியிருக்கிறார். 3 ஆண்டுகளாகவே 2021 தொல் திருமாவளவர்களுடைய நெருங்கி பழகக்கூடிய ஒரு இடத்துல ஆதவ அர்ஜுனா போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் திமுகவுடனும் ஒரு பழக்கத்தில் இருந்தவர். இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் சரி, மேல்மட்ட பொறுப்பாளர்கள் மத்தியிலும் சரி, ஒரு நெருக்கமாக பழகி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, அது திமுக பக்கமாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஒரு ஆதரவும் இருக்குதா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தன்னை முழுமையாக விலக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறத அந்த ஒரு அறிக்கையின் மூலிமா ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். கட்சியினுடைய தலைமைக்கு மீறி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பொதுவெளியில் சில கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. பல்வேறு நேரங்கள் நாங்கள் கண்டித்திருக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து அந்த கருத்துக்களை முன்வைத்ததுனால தான் நாங்கள் 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டுமே தவிர முழுமையாக நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கவில்லை. 6 மாத இடைநீக்கம்ங்கிறது கட்சி மேலிட பொறுப்பாளர்களிடம் கலந்து பேசி, இனி இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் நாம் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு கட்சி மேலிடத்தில் பேசி அவர் சமரசமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கட்சியிலிருந்து விலகிற அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இது அவர் ஏதோ மறைமுகமான ஒரு செயல் திட்டம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். இதன் மூலிமா அதிமுகவை நகர்ந்து ஆதவ அர்ஜுனா போக போகிறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த ஆதவ அர்ஜுனுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கிறது? அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் கூட விஜய் அவர்களை வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அந்த மேடைக்கு வரவழைத்ததனுடைய பின்புலமே ஆதவ அர்ஜுனா இருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவின் போது அந்த மேடையை ஒரு அரசியல் மேடையாக, அரசியல் பேசுபொருளாக மாற்றியது, அதற்கு பின்புலமாக இருந்தது ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்தது. விஜய் அவர்கள் பேச பேச ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி வசம் பொங்கக்கூடிய வகையில் ஆதவ அர்ஜுனுடைய ரியாக்ஷனெல்லாம் அங்கே இருந்தது. அதே போல் ஆதவ அர்ஜுனா மேடையில் பேசுகின்ற போது விஜய் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில், அவருக்கு ஒரு தீப்பொறி பற்ற வைக்கக்கூடிய வகையில், ஒரு பரவசத்தை ஏற்படுத்துகிற வகையில் தன்னை மீண்டும் விஜய் அவர்கள் பேச வருகின்ற போது, இப்போ நம்ம பேசினா அதனுடைய தொடர்ச்சியாக விஜய் பேசணும் அப்படிங்கிற ஒரு 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 ட்ராக் எடுத்து தான் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளும் அந்த நேரத்தில் இருந்தது. விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல் பின்புலத்தை வைத்து தான் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசினார். இது ஆதவ அர்ஜுனாவும் விஜய் அவர்களையும் பேசி வைத்து பேசின விஷயங்க தான் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமும் போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடன் ஆதவ அர்ஜுனா இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அதிமுகவை நோக்கி ஆதவ அர்ஜுனா செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும், ஒருவேளை அதிமுகவுடனும் சரி, திமுகவுடனும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடனும் சரி, பல இணக்கமான உறவுகள், பல இணக்கமான தொண்டர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து சமூக வெளியில் அரசியல் களத்தில் களமாட நினைக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா புதிய கட்சி தொடங்கி அது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து
ஒரு ஒரு இடத்தை பிடிப்பதற்காக ஒரு அரசியல் களமாடுவதற்காக ஆதவ அர்ஜுனுடைய அடுத்த மூவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுகவுடன் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆதவ அர்ஜுனா ஒரு புதிய கட்சியை தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆதவ அர்ஜுனா அதிமுகவை நோக்கியா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.